நேரம் 12:45 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கான வட்டி 10% அதிகரிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான ஊடக வழிகாட்டல் வெளியீடு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மண்சரிவு எச்சரிக்கை மிகுந்த 35 இடங்கள் அடையாளம். அரசு சேவையில் நிலவும் ஓய்வூதிய சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. பங்களாதேஷின் எதிர்க்கட்சித் தலைவர் பேகம் காலிதாசியாவை விடுதலை செய்வதற்கு பங்களாதேஷ் ஜனாதிபதி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கு வழங்கிய விசேட வட்டி வீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி 60 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் அதிகபட்சமாக 1 மில்லியன் ரூபாய் வரையான நிலையான வைப்புகளுக்கு வழங்கும் வருடாந்த வட்டி வீதம் 10% அதிகரிக்கப்படும். இதனை 2 வருடங்களுக்கு நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் ஓய்வூதிய சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை மேற்கொண்ட பல்வேறு கொள்கை ரீதியான தீர்மானங்களினால் சில ஓய்வூதிய குழுக்களுக்கு ஓய்வூதியத்தில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன்படி 2016 ஜனவரி 1 தேதியிலிருந்து 2022 ஜனவரி 1 தேதி வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அநீதி ஏற்பட்டுள்ளது. அந்த சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை கடனை செலுத்துவதற்கு தேசிய நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திட்டமிட்ட வேலை திட்டத்தின் கீழ் இந்த நிகழ்ச்சி நிரல் அடுத்த வருடத்தில் இருந்து அமுல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய வானொலியில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை பொறுப்பேற்று அவற்றை வெற்றி கொண்ட தலைவர் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அவருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமையான ஆதரவு வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரிடம் கோரிக்கை விடப்பட்டது. எனினும் அவர்கள் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் அந்த பொறுப்பினை ஏற்க முன்வரவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் சகல துறைகளையும் கடந்த 2 வருடங்களாக முன்னோக்கி கொண்டு வந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பலாங்குட தேர்தல் தொகுதியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் தொகுதி அமைப்பாளர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு அர்ப்பணிப்போடு செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இவர்கள் பெரமுனவின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாலிய எல்லாவல தலைமையில் நேற்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்போது இந்த தீர்மானத்திற்கு வந்தனர். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டை பொறுப்பேற்று முன்னெடுத்துச் செல்லக்கூடிய தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாவல தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஊடாக அவர் தேர்தலில் போட்டியிட உள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் கொள்கை திட்டத்துடனான வேலை திட்டத்தை வெற்றி பெற செய்வது தமது கட்சியின் நோக்கம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். தெளிவான அரசியல் தலைவரை நாட்டின் தலைமைத்துவத்திற்கு நியமிக்க மக்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை கூறினார். ஜனாதிபதி தேர்தலோடு தொடர்புடைய ஊடக வழிகாட்டுதல்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இது பற்றிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலோடு சம்பந்தப்பட்ட செய்தி அறிக்கையிடல் நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள் பற்றிய வழிகாட்டல்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஊடக வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் சிபாரிசுகளை முன்வைப்பதற்கும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அச்சு, இலத்திரனியல் ஊடகங்கள், இணையதளங்கள், சமூக ஊடகங்கள் என்று வெவ்வேறாக இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேவேளை போலீஸ் மாதிபர் இன்மை தேர்தலில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் பற்றிய பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMK ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். போலீஸ் மாதிபரின் அதிகாரம் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது.
நீதியானதும் நேர்மையானதுமான தேர்தலை நடத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி இந்த பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்பட்டது. முட்டை விலையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை கூறினார். பாதுகாக்கப்பட்ட வன பிரதேசத்திற்கு அருகில் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு இடையூறு இல்லை என்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதே யானை மனித மோதலுக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்தார். இவ்வாறான வழக்குகளை தாமதம் இன்றி முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது கூறினார். ஷீஷெல்ஸ் கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான இலங்கை மீனவர்கள் 9 பேரையும் அந்நாட்டு கரையோர பாதுகாப்பு பிரிவு மீட்டுள்ளது. திகோவிடவில் இருந்து கடந்த 31ஆம் திகதி சோமாலிய கடற்பரப்புக்கு சென்ற ஃப்ளோஓஷன் 2 மற்றும் ஃப்ளோஓஷன் 6 படகுகள் விபத்திற்கு உள்ளாகியிருந்தன. இந்த படகுகள் துபாயைச் சேர்ந்தவருக்கு சொந்தமானதாகும். டெமட்டகுட ரயில் நிலைய ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ரயில்வே அதிகாரிகளோடு இன்று காலை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்து பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையில் மண்சரிவு எச்சரிக்கை மிகுந்த 35 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கண்டி, நுவரெலியா, மாத்தளை, கேகாலை, களுத்துறை, ரத்னபுரி மாவட்டங்களிலேயே இந்த இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். இஸ்ரேல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கையர் உட்பட புலம்பெயர்ந்து வாழ்பவர்களின் வசதி கருதி அவசர நிலைகளின் போது பயன்பெறுவதற்கான தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இலக்கங்கள் 052-20-20100 அல்லது 052-7000101 என்பதாகும். அவசர நிலைகளின் போது மாத்திரம் இந்த இலக்கங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறுஞ்செய்தி மற்றும் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைத்து விரைவில் பொதுத் தேர்தலை நடத்த உள்ளதாக பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது ஷஹபுதீன் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதிக்கும் அரச பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை பங்களாதேஷின் எதிர்க்கட்சித் தலைவர் பேகம் காலிதாசியாவை உட்பட எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை விடுதலை செய்வதற்கு பங்களாதேஷ் ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள சகல ஆடை தொழிற்சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. தொழிற்சாலைகளை மீண்டும் எப்போது திறப்பது என்பது பற்றிய அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும். பங்களாதேஷில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாகவே ஆடை தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் தற்போதைய உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸிற்கும் இடையிலான நேரடி விவாதம் பற்றிய திகதியில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இந்த விவாதத்தை செப்டம்பர் மாதம் 10ஆம் திகதி நடத்துவது என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. குறித்த திகதியை மாற்றுவதற்கு டிரம்ப் முற்படுவதாக தெரிய வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கையில் நேரடி விவாதம் முக்கிய இடம் வகிக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த வருடத்தில் முதல் 6 மாதங்களின் அந்நிய செலாவணி 11.3% அதிகரித்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாத காலங்களில் $3,144 மில்லியன் அந்நிய செலாவணி கிடைத்துள்ளது. சுற்றுலாத்துறையின் ஊடாக வருமானம் 80% அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.
பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளின் பதக்க பட்டியலில் ஐக்கிய ராஜ்யம் முன்னிலையில் உள்ளது. 21 தங்கம், 30 வெள்ளி, 28 வெண்கல பதக்கங்களை ஐக்கிய ராஜ்யம் வென்றுள்ளது. பதக்க பட்டியலில் 2ஆம் இடத்தில் சீனாவும் 3வது இடத்தில் பிரான்சும் உள்ளன. இதேவேளை ஒலிம்பிக் போட்டிகளின் ஆடவருக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டி இறுதிச் சுற்று இன்று நடைபெறவுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த அருண தர்ஷனவும் போட்டியிட உள்ளார். இலங்கை நேரப்படி இன்றிரவு 11:05 போட்டி நடைபெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 15,500 கோடி ரூபாய் பெறுமதியுள்ள திரைசேரி முறைகள் வெளியிடப்பட உள்ளன. இவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் நாளை நடைபெறும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஆசிய பங்குச் சந்தைகளில் நேற்று வீழ்ச்சி ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஜப்பான், தென்கொரியா, தாய்வான் நாடுகளின் பங்குச் சந்தைகளின் பங்குகள் மோசமாக பாதிக்கப்பட்டன. கோவிட்-19 வைரஸ் தொற்றின் பின்னர் ஏற்பட்ட பாரிய சரிவாக இது கருதப்படுகிறது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவில் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். கிழக்கு, ஊவா, வடமத்திய மாகாணங்களின் சில பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டர் மழை கிடைக்கலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலையிலே அறிக்கை கேட்டீர்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கான வட்டி 10 வீதத்தினால் அதிகரிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான ஊடக வழிகாட்டல் வெளியீடு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மண்சரிவு எச்சரிக்கை மிகுந்த 35 இடங்கள் அடையாளம். அரசு சேவையில் நிலவும் ஓய்வூதிய சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. பங்களாதேஷின் எதிர்க்கட்சி தலைவர் பேகம் காலிதாசியாவை விடுதலை செய்வதற்கு பங்களாதேஷ் ஜனாதிபதி உத்தரவு. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.